எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, நான் போவேன் என்றால் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் இந்த பூமிக்கு வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அப்படின்னு சொன்னார். கவனிச்சிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, இந்த நாட்களில் பல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஏசப்பாலாம் நம்மளை சாத்தாங்கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏசப்பாலாம் நம்மளை சோதிக்க மாட்டாங்க, ஏசப்பா அன்புள்ள ஏசப்பா, அவங்க நல்ல ஏசப்பா, அவங்க நம்மளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, சோதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு 1000 தனிப்பட்ட அனுபவம் இருக்கலாம், உங்களுக்கு 1000 தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். அப்ப கர்த்தர் சோதிக்கிறார், டெஸ்ட் பண்றார், பரீட்சை வைக்கிறார். பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்றார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றார். நாங்க பரீட்சைக்கு நின்றுருக்கோம், சோதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றார். வேதவசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்துல, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு சில டெஸ்ட் வரும், சோதனை வரும். பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகின மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அதாவது தேவ புத்திரர்கள் தேவ சமூகத்துல நிக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது முதல் வசனத்துல, சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நிக்கிறான். தேவ புத்திரர்கள் தேவனுடைய சமூகத்துல நிற்கும் போது சாத்தானும் ஓடியில வந்து நிக்கிறானா. இப்ப கர்த்தர் தான் சாத்தானை பார்த்து கேட்காரு, எங்கப்பா இருந்து வாரா? அவன் என்ன சொல்றான்? பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்கிறான். அவன் நான் யோபுவை போய் பார்த்துட்டு வாரேன்னு சொல்லல, இந்த உலகத்தையே சுத்தி அடிச்சு வாரேன்னு சொல்லி பிசாசு சொல்றான். இப்ப ஆண்டவர் தான் யோபுவை பிடிச்சு இழுத்து விடுறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனை மாதிரி ஒரு உத்தமன் கிடையாது தெரியுமா? இப்ப ஆண்டவர் சொன்ன பிறகுதான் அவன் யோபுவை பிடிச்சு இழுக்கிறான். நீங்க அவனை சுத்தி வேலி அடைச்சிருக்கீங்களா, நீங்க ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, அப்போ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் அதானே இருப்பான். நீங்க அவனை பாதுகாக்கிற அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து போடுங்க, நான் அவனுக்கு சோதனை கொடுத்து பார்க்கிறேன், அப்போ அவன் உத்தமனா இருக்கானா பார்ப்போன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் சாத்தான் சொல்றான். இப்ப சாத்தானுடைய பேச்சுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிவாரா? சாத்தானுக்கு செவி கொடுப்பாரா? சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தமது பிள்ளைகளை கைவிடுவாரான்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் யோபுவை விட்டு கொடுத்துட்டாரே. சரிப்பா, நான் என் தாசனாகிய யோபுவை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறதை எடுக்கிறேன், அவனை உன் கையில தாரேன். பாருங்க, தேவனுக்கு பயந்து உத்தமமா வாழ்கிற ஒரு நீதிமான சாத்தான் கையில ஆண்டவர் கொடுக்கார், அவனை உன் கையில தாரேன். ஆனா ஒண்ணு, அவன் ஜீவனை நீ எடுக்கக்கூடாது. நீ அவனை எப்படி சோதிக்கணுமோ சோதிச்சுக்க, ஆனா அவன் ஜீவன் எடுக்கக்கூடாது. பாருங்க, சாத்தானுக்கு சந்தோஷம், புறப்பட்டு போயிட்டான். ஒரே நாள் யோபுவினுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் அடுத்தவன் வந்து பத்திட்டு போயிட்டான். ஒரே நாள்ல அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரே நாள்ல அவன் பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் மொத்தமா சாகுறாங்க. யோசித்து பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்துக்குள்ள சாத்தான் யோபுவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். ஆஸ்தி போயிட்டு, ஐஸ்வர்யம் போயிட்டு, சந்ததி போயிட்டு. கவனிச்சு பாருங்க, இதை சாத்தான் செய்யறதுக்கு தேவன் தானே அனுமதி கொடுத்தார். அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிவார். சில சோதனை வந்துச்சுன்னா சில ஆட்கள் சொல்லுவாங்க, சாத்தான் சோதிக்காம்பா, சாத்தான் சோதிக்காம்பா அப்படின்னு சொல்றதை பார்த்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், தேவன் அனுமதி கொடுக்காம சாத்தானால நம்மளை தொட முடியாது, அவன் சோதிக்க முடியாது, சோதிக்க கூட முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, சில சோதனைகள் உங்களுக்கு வருதுன்னா தேவன் அனுமதி கொடுத்து தான் அந்த சோதனை வந்திருக்கு. அப்போ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இவ்வளவு பெரிய சோதனை என்னால தாங்க முடியாதுப்பா,
இவ்வளவு பெரிய துன்பத்தை என்னால கடந்து போக முடியாது, என்னை கிருபையா காத்துக்கொள்ளுங்க. பாருங்க, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவத்துல யோபு தேவனுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல. கர்த்தர் சொல்றார், பாரியா என் தாசனாகிய யோபு எவ்வளவு உத்தமன் பாத்தியா, கட்டி தங்கம்னு சொல்றார், சுத்த வைரன்னு சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சோதனைகளும் உபத்திரவங்களும் வந்தா நீங்களும் நானும் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்வோம். ஏன்னா அதை அனுமதிக்கிறது தேவன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறது தேவன். அது நமது ஆவிக்குரிய தரத்தை சோதித்து பார்க்கிறதுக்கு வருகிற ஒரு பரீட்சை. ஆகவே சோதனை வந்துட்டுனாலே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு போயிடாதீங்க. அவன் தான் பொறாமப்படுறான், அவன் தான் இதை தூண்டி விட்டுருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு போயிடாதீங்க. மனுஷனை பகைக்காதீங்க. குடும்பத்தில் எரிச்சல் அடைஞ்சு எல்லாத்தையும் சல்லு புல்லுன்னு விழாதீங்க. தேவன் அனுமதிக்க சாத்தான் கொண்டு வருகிற சோதனைன்னு அறிஞ்சு அமைதியா உங்களை காத்துக்கொள்ளுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் இது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்களோ சில நேரத்தில் சோதனையை சகிக்க முடியாமல் ஆண்டவரே மாம்சத்தின் பலவீனத்துக்குள்ள உளுந்து ஆண்டவரே பலவிதமான தாறுமாறுக்குள்ள கடந்து சென்று விடுகிறோம். தேவரீர் எங்களை மன்னிப்பீராக, தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இதோ இந்த நாட்களுக்கு பிறகு நாங்கள் சோதனைகளை சகிக்கிறவர்களாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.